நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள இயக்குநர் பாண்டியராஜின் பேட்டியை தற்போது பார்க்கலாம். கடந்த 10 நாட்களாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்த பகுதியில் செயல்படுத்தக்கூடாது என தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் நெடுவாசல் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். 11 நாளாவது இன்று காலை முதலே இந்த பகுதியில் இந்த மக்களும் அதே தமிழகத்திற்கு கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்கள் மேற்கொண்டு இருக்காங்க. இன்று முதல் இந்த போராட்டம் தீவிரம் அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திலகத்திலும் தொடர்ந்து போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த பகுதி முழுவதும் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. தற்போது இயக்குநர் பாண்டியராஜ் அவர்கள் இந்த போராட்ட கழகங்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்ப்போம். அதை தொடர்ந்து அவர் நம்மிடம் இருந்திருக்காங்க. அவரிடம் சில தகவலை கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு, அதுக்கு இது மாதிரி நிறைய போராட்டங்கள் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றப்போ இந்த போராட்டம் எந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதுவும் தமிழுடைய பிரச்சனை, இதுவும் தமிழுடைய பிரச்சனை, அதுவும் கலாச்சார பிரச்சனை, இதுவும் கலாச்சாரம். அதனால் எல்லாமே ரெண்டுமே ஒன்று தான். அது மாடு அப்படின்னு இருந்தது, இன்னைக்கு இது விவசாயம். அதுக்குள்ளே மாடுங்கிறது விவசாயத்துக்குள்ளே தான் இருந்தது. இதுக்குள்ளே இப்போ அது என்னென்னா, ஒரு மாடு மூலமாக விவசாயத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கடைச்சி உடைச்சோம். இப்போ இது என்னென்னா, இந்த மாதிரி மீத்தேன் ஹைட்ரஜனுங்கிற மூலமாக ஒரு விவசாயத்தை அழிக்கிறதுக்கான ஒரு செயல் தான் இது. புதுக்கோட்டை அப்படிங்கிறதே ஒரு வானம் பார்த்த பூமி, அது ஒரு கந்தக பூமி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊரை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே விவசாயம் பண்ணுறதே ஒரு சவாலான விஷயம். அந்த சவாலான விஷயத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டாந்ததுங்கிறது இது சினிமாவில் கூட இப்படி இருக்காது. அது அதை விட பெரிய பிரச்சனையாக தான் இது இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக எல்லா பொதுமக்களும் சேர்ந்து இதை இந்த திட்டத்தை மத்திய அரசு மாநில அரசு எல்லாருமே அதை இது பண்ணி இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் தான் இந்த போராட்டம். இந்த பகுதியில் மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படின்றப்ப இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? இன்னும் இந்த ஆதரவு பெருகும் நினைக்கிறீங்களா? எந்த மாதிரியான போராட்டங்கள் வடிவம் பெறும் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜல்லிக்கட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5000 பேரில் தானே ஆரம்பித்தோம். அது இது என்னடா எல்லாம் காலேஜ் பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு சும்மா கூத்தடிப்பாங்க, ஜாலியாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் தான் வந்தது. அதுக்கப்புறம் இளைஞர்கள், பொதுமக்கள், குழந்தை குட்டின்னு உட்காரும்போது தான் அதோடைய வீரியமே தெரிஞ்சது. திடீர் சட்டம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொன்ன மத்திய அரசே அப்புறம் திடீர் சட்டம் ஏற்றினாங்க. அதை இன்னைக்கு எல்லாருமே அது பார்த்துருக்கோம். அதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு முதல்ல இது ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது புதுக்கோட்டை மாவட்டம் பிரச்சனை மட்டுமே கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, இந்தியாவுடைய பிரச்சனை. இங்கே புதுக்கோட்டையில் இங்கே ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அலோவ் பண்ணிட்டோம்னா இந்தியா அளவில் அங்கங்கே குழாயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, விவசாயம் அழிய ஆரம்பிச்சிடும். அதனால இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. முதல்ல விழிப்புணர்வு இல்லை. அதான் பாருங்க, மண்ணெண்ணெய் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த 2 விவசாயிகள்கிட்டயுமே அந்த விவசாயிகள்கிட்ட பேசும்போது மண்ணெண்ணெய் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் எடுக்கிறது, மண்ணெண்ணெய் எடுக்கிறது சரி நம்ம மண்ணில் இருக்குங்கிற ஒரு தான். ஸோ இது ஒரு ஏமாற்று வேலை தான். இப்போ தான் மக்களுக்கு இதோடைய விழிப்புணர்வு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவு அளவுக்கு பிரச்சனை வந்ததோ, ஒன்று சேர்ந்தாங்களோ, தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்களோ, அதே அளவுக்கு இந்த பிரச்சனைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்வோம். ஒன்று சேர்ந்து இதுக்கும் சரியான ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு பல இயக்குநர்கள் தனிப்பட்ட முறையில் வரீங்க அப்படின்றப்போ இது திரையுலகத்தை சேர்ந்தவர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இவங்களும் இப்போ அதுக்கான போராட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இயக்குனர் இருக்கிறீங்க அப்படின்றப்போ, தயாரிப்பாளர் இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த சங்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்து? இல்லை, இப்போ இதையே தமிழிசை அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. இது எல்லாருக்குமே இருக்கும். நடிகர்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஜெயிச்சதுக்கு காரணம் எந்த நடிகரோ எந்த சினிமா துறையோ கண்டிப்பாக கிடையாது. அது முழுக்க மாணவர்களுக்கான, இளைஞர்களுக்கான வெற்றி மட்டுமே. நாங்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும் மட்டும்தான் அதுக்கு எதிர்பார்க்கிறோம். வந்தாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ கமல் சார் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வர்றதா இருந்தாலும் அதை செய்வது நல்லதல்ல, அது நாளைக்கு வேற ஒரு முடிவை தரும் அப்படின்னு கமல் சார் குரல் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அடுத்தடுத்து எல்லாம் குரல் கொடுக்கணும். எல்லாருமே யாருங்க, தமிழர்கள் தானே, தமிழர்கள் மட்டும் கிடையாது, இந்தியர்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுக்கணும். எல்லாரும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இது மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் சேர்ந்துட்டாங்க. இதோடைய பிரச்சனை மிகப்பெரிய வீரியமா இருக்கும். இதை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் எப்படி உருப்பெற போகுது? இது அதை தாண்டி நீங்க இன்னும் உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொள்ள போறீங்களா? இளைஞர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? இல்லை, இதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். புதுக்கோட்டை என் சொந்த ஊர் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். சொந்த புதுக்கோட்டைன்னு இல்லை, விவசாயிக்கு எந்த ஊரில் நடந்திருந்தாலும் நான் கண்டிப்பாக இது பண்ணியிருப்பேன். தெளிவாக இருக்கிறாங்க மக்கள். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை வெளியிடுறத எந்த ஐடியாவுமே யாருக்குமே கிடையாது. நானும் கண்டிப்பாக புதுக்கோட்டையிலே ஒரு வாரம் இருக்க போகிறேன். இங்கேயே இருந்து மக்களோட மக்களாக என்ன பிரச்சனைங்கிறத செஞ்சு என்னால் எந்த அளவுக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு என்ன முடியுமோ இங்கே உள்ள மக்களுக்கும் இளைஞருக்கும் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, என்னைய விட தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அதில் யார் எவ்வளோ பேர் வந்தாலும் என்ன பண்ணாலும் இதுக்கு ஒரு தீர்வு, இந்த திட்டத்தை கைவிடப்பட்டது அப்படின்னு தீர்வு வர்ற வரைக்கும் மக்கள் வெளியேற மாட்டாங்க.
நன்றி. தொடர்ந்து வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து ஒன்று திரண்டிருக்காங்க. அதே போல பல நடிகர்களும் அதே மாதிரி இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அதனால் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து பார்வையிடுகிறார்கள். பார்வையிட்ட பிறகு இந்த மக்களை எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போ விழிப்புணர்வானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் இந்த மூலமாக இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதன் காரணமாக இது விவசாயத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை விளைவிக்கும் என்பதை குறித்து தான் பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆதரவு பெருகிக் கொண்டே தான் இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவான இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் இது வந்து இந்த பிரச்சனையானது இந்த பகுதியில் நடக்கும் நடுவாசலுக்கும் ஒரு பிரச்சனை முடிவு கிடைக்கும். அன்று வாடிவாசலை திறக்க கூறினார்கள். இன்று வந்து நெடுவாசலுடைய திட்டத்தை மூடுவதற்காக இந்த போராட்ட களத்தில் வந்து மாணவர்கள் வந்து இறங்கியிருக்கிறார்கள். அனிதா.